Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க subscribe button press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button press பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம அவல் வச்சு ரொம்ப ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் friends பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் வந்து லேசான அவல் வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். இது வந்து கெட்டி அவல் கிடையாது, லேசான அவல் இது. 1 கப் அவல் எடுத்துட்டு நல்லா வந்து தண்ணில அலசிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிடுங்க. பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டேன். நீங்கள் ஒரு தடவை இப்படி அலசினாவே போதும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடும் உங்களுக்கு அவல் வந்து. இது லேஸ் அவல்ன்றனால சீக்கிரமாக ஊறிடும். நீங்கள் கை வச்சுட்டு இப்படி மசிச்சாவே போதும், நல்லா மாவு மாதிரி மசியும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ இது கூட நான் 2 சின்ன உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்து இன்றைக்கி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இது கூட இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சேர்த்திக்கிறோம். நீங்கள் அரிசி மாவு இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கூட அது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்திக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்திருக்கேன். இந்த புளிச்ச தயிர் சேர்க்கறனால உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பான ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக சேர்த்திருக்கேன். நீங்கள் தயிர் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அது ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண இது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு நல்ல பால் மாதிரி வரும். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா அவலும் உருளைக்கிழங்குமே உங்களுக்கு வந்து அதில் இருக்க தண்ணியே போதும். நல்லா உங்களுக்கு மாவு மாதிரி இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து கிடச்சிதுன்னா போதும். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவு ஃபுல்லாக இதில் எடுத்து போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக இப்போ பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். நல்லா மேலே வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை வந்து கட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு பீஸாக எடுக்க போகிறோம். அதுக்காக தான். நீங்கள் வேணும்னா இதை வந்து குட்டியாக பால்ஸ் மாதிரி பண்ணியும் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அப்போ வந்து அவல் பால்ஸ் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைனாலும் வடை மாதிரி ஷேப் பண்ணி நீங்கள் வந்து அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி பிளேட்டில் அழுத்தி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பால்ஸ் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கட்லெட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா ஸ்கொயர்ஸாக கிடைக்கும். அப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் இந்த ஒயிட் அவலுக்கு பதிலாக உங்ககிட்ட வந்து ப்ரௌன் அவல் இருக்குன்னா அதை கூட சேர்த்திக்கலாம். சிகப்பு அவல் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் எதாக இருந்தாலுமே லேசான அவலாக இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஊறிடும். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துடலாம். நம்ம கீழே வந்து ஆயில் தடவி இருக்கோம் அப்படின்றனால உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இது. இப்போ பாருங்கள், இது ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ஸ்கொயர்ஸுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இன்றைக்கி ரவுண்டு பிளேட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கொயர் பிளேட் எடுத்திங்கன்னா எல்லா பீசஸுமே உங்களுக்கு ஸ்கொயராகவே கிடைக்கும். இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன்.
இது வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தோசை தவா வச்சுட்டு இதை வந்து தோசை தவா மேலே வச்சு லைட்டாக வந்து எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து 2 பக்கமே சுட்டு எடுத்துக்கலாம். அப்படியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 பீசஸ் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஒரே பேனில் இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததும் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ 2 சைடுமே இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். இது நம்ம லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டால் கூட குழந்தைங்க ரொம்ப பிடிச்சு சாப்பிட்டு வருவாங்க கண்டிப்பாக. இப்போ 2 சைடு ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போது நல்லா எண்ணெய் லைட்டாக வடிகட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ பாக்கி இருக்க அந்த ஸ்கொயர்ஸையும் இதே மாதிரி நான் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ டேஸ்டியான அவல் ஸ்கொயர்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.